மணமக்களுடைய உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் தோழர் ரவி அவர்களுக்கும் தோழர் ராதிகா அவர்களுக்கும் புரட்சிகர மணவிழா இன்னும் சிறிது நேரத்தில் நடந்தேற இருக்கிறது. அவர்களுக்கு முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த மணவிழாவை குறித்து தோழர் டங்ஸ்டன் பிரகாஷ் அவர்கள் பேசிய விஷயங்களை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீங்க. இந்த திருமண அழைப்புதலை கடந்த 3 மாத காலமாக மக்கள் மத்தியிலே ஒரு பிரச்சார இயக்கம் போல சாதி கடந்து மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற முழக்கத்தின் அடிப்படையிலே இது வெறும் மணவிழா மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே சமகாலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு பண்பாட்டு போர் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகார கழக தோழர்களும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியை சார்ந்த தோழர்களும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தை சார்ந்த தோழர்களும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னியை சார்ந்த தோழர்களும் எங்களுடைய அமைப்பு தோழர்கள் உழைக்கும் மக்கள் மத்தியிலே ஜனநாயக சக்திகள் மத்தியிலே தலைவர்கள் மத்தியிலே இப்ப பிரகாஷ் தோழர் பேசிய அனைத்து விஷயங்களையும் கொண்டு சென்றோம். ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பார்க்க முடிஞ்சது. இங்க வந்திருக்கக்கூடிய தோழர்கள் மற்ற ஜனநாயக சக்திகள் கட்சிகளை சார்ந்த தோழர்கள் அனைவரும் இந்த விஷயத்தை வந்து நம்ம ஏத்துக்கிறோம். சாதி கடந்து மதம் கடந்து தமிழ்நாட்டில் இது ஒன்றும் புதுசு இல்லை. தோழர் சொன்னது போல பல திருமணங்கள் நடக்குது. ஆனால் இப்படிப்பட்ட திருமணங்கள் ஏன் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத தான் நான் இங்க பேசணும் அப்படின்னு கருதுறேன். பொதுவா நம்ம மற்ற பொதுவான திருமணங்கள் சாதி பார்த்து மதம் பார்த்து சடங்கு சம்பிரதாயங்களோட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி தான் திருமணங்கள் நடக்குது. நீங்க முதல்ல ஜாதகம் பார்க்கறது தொடங்கி நேரம் பார்க்கறது தொடங்கி நம்ம சொல்ல முடியாத அளவுக்கான பல்வேறு நூற்றுக்கணக்கான விஷயங்களை சடங்கு சம்பிரதாயன்ற பேர்ல இங்க நம்ம கிட்ட வந்து புகுத்தி வச்சிருக்காங்க. ஐயரை வச்சு தாலி கட்டுறதுல இருந்து அங்க மந்திரங்கள் ஓதுறது சமஸ்கிருதத்துல இப்படி பல்வேறு சடங்குகள் எதற்காக நடத்தப்படுது, அந்த சடங்குகள்ல அங்க சொல்லக்கூடிய சமஸ்கிருத அர்த்தங்கள் கூட பல மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறத நடைமுறை உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு நல்ல உதாரணம், நான் ஒரு தோழர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சமஸ்கிருதத்தை பண்டிதம் வாங்கிய ஒரு பெண், அவங்க திருமணத்துக்காக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு திருமணம், அதுல இந்த மந்திரங்கள்லாம் ஓதும் போது அவங்களால கேட்க முடியல. இந்த முதல்ல நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் என்னன்னு புரியல. ஏன்னா மற்ற யாருக்கும் அந்த சமஸ்கிருதத்தில் அவங்க ஓதக்கூடிய மந்திரத்தினுடைய அர்த்தம் வந்து தெரியல. அந்த பெண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, அவங்க படிச்சிருக்காங்க. அவங்க நிறுத்த சொல்லும் போது யாருக்குமே என்னன்னு புரியல. அவங்க அழறாங்க, தேம்பி அழறாங்க. இந்த மாதிரிலாம் காதல கேட்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையாகி திருமணமே நின்றுது. நம்ம மாப்பிள்ளைக்கு புரியல. தோழர்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. இவர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களோ சமஸ்கிருத எல்லா சடங்குகள்லையும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருக்குமே புரியறதில்லை. புரியக்கூடாதுன்றத அவங்க நோக்கம். அப்படி புரிந்தால் அதை நாம் அனுமதிப்போமா அப்படிங்கிறதா விஷயம். இது ஒரு துளி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சமீபத்தில் கோவையில் ரித்தன்யான்ற ஒரு பெண் நம்ம பார்த்துருப்போம். நீங்க சொல்லக்கூடிய எல்லா சம்பிரதாயங்கள் அடிப்படையிலும் சடங்குகள் அடிப்படையிலும் தான் அந்த பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க, சாதி பார்க்குறாங்க, ஒரே சாதியில திருமணம் முடிக்கிறாங்க. 300 பவுன் நகை போடுகிறார்கள். தொடர்ல ஒரு பவுன் 2 பவுன் கிடையாது. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை வருது? கூடுதலாக 21 பவுன் கேட்குறாங்க. பிஸ்னஸ் வந்து வச்சு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு அந்த பெண் உள்ளாக்கப்படுறாள், திருமணமான ஒரு பெண். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களால வெளியே வர முடியுதா அப்படின்னா வர முடியல. ஏன்னா நீங்க இவ்வளோ சிக்கல்களை இவ்வளவு பிரச்சனைகளை ஒரு திருமணத்துல வந்து உருவாக்குறீங்க. ஒரு இரு மனங்களும் விரும்பி திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சாதாரண நிகழ்வை நீங்க இந்த அளவுக்கு பணம் சாதி என்று பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன அதுல புகுத்தி இயல்பாக அந்த பிரச்சனையை கூட எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு இன்னைக்கு திருமணங்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் ரித்தன்யா வேற முடிவு எடுக்கிறாங்க.
தற்கொலை என்ற முடிவை ஏன் ரித்தன்யா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? ஏன் அவசியம் இருக்கு என்றால், 2 பேரும் மனமொத்து திருமணம் செய்யறது அப்படிங்கிறதுலாம் என் நடைமுறையில இல்லை. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பத்திரிகையை நாங்கள் கொண்டு செல்லும் பொழுது அரசியல் சாராத பொதுமக்கள் கூட ரொம்ப வியப்பா கேட்டாங்க. இப்படியெல்லாம் பத்திரிகை அடிப்பாங்களா? இப்படியெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா, பேசுவீங்களா? இப்படிலாம் ஒரு திருமணம் நடக்குமா அப்படின்னு வியப்பாக கேட்ட ஒரு பலர். நாங்க அந்த மாதிரியான மக்கள்கிட்ட தான் நான் உரையாடணும்னு நினைக்கிறேன். இப்படி எங்களை போல இந்த அரசியலை ஏற்றுக்கொண்ட, சாதியை மறுத்த, மதத்தை மறுத்த நபர்களை தாண்டி இங்க வந்திருக்கக்கூடிய உறவினர்கள், பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு இதை போன்ற இப்போ ரவி தோழருக்கும் ராதிகா தோழருக்கும் நடப்பதை போல திருமணத்தை நடத்த வேண்டும் என்று நான் முன்வைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த, நீங்க ஏற்கனவே சொல்லக்கூடிய சாதி பார்த்து, மதம் பார்த்து, சடங்கு பார்த்து, வரதட்சணை போட்டு இவ்வளவும் நடந்து அந்த பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா அந்த திருமண முறையில், திருமண அந்த கட்டமைப்பில் அப்படின்னு சொன்னா இல்லை. பெண்கள் தன்னுடைய இணையை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை இங்க மறுக்கப்படுது. அதை தான் நாங்கள் சொல்றோம். எல்லா அடிப்படையிலும் தான் இது ஒரு பண்பாட்டுக்கு, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பின்தங்கிய பிற்போக்கான ஒரு பண்பாட்டுக்கு எதிரான ஒரு முற்போக்கு பண்பாட்டு போர் அப்படின்னு தான் இந்த திருமணத்தினுடைய ஒரு தொடக்க விழா. இந்த திருமணமே அதற்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு தான் சொல்றோம். நாங்க இதை சொல்வது கூட என்னன்னு சொன்னா, நீங்க விவாதிக்க வாங்கன்னு தான் நாங்க அழைக்கிறோம். நாங்க ஏதோ இதெல்லாம் நீங்களாம் செஞ்சிடணும், சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இதை போல செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு விருப்பமா இருந்தா கூட இதை குறித்து விவாதிங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்க முன்வைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது இதில் மாற்று கருத்துனா விவாதிக்கலாம் வாங்க. இப்ப இந்த திருமணத்தை போல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான திருமணங்கள் இயல்பாக இந்த சமூகத்தில் நடக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நோக்கிய பயணத்தை தான் இந்த திருமணத்தின் மூலமாக நாங்கள் முன்வைக்கிறோம். தோழர்களே, இந்த புரட்சிகர மணவிழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, மணவிழாவில் இருக்கக்கூடிய மணமக்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை கூறி விரிவடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.